2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக பக்கம் வரும்னு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கு. அதை உறுதி செய்யற விதமா திமுக கூட்டணியில இருக்கவங்க அதிமுக பக்கம் வரும் காலம் வந்துட்டதா சொல்லி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசி இருக்கிறதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் கணக்கு என்னங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதிமுகவில் பேசப்படுற மாதிரி திமுக கூட்டணியில இருந்து எந்த கட்சி அதிமுக பக்கம் வர வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக பக்கம் வரும் திட்டவட்டமாக தெரிவிக்கும் அதிமுக கருத்தின் பின்னணி என்ன, இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக பக்கம் வரும்னு பேச்சுகள் எழுந்ததுக்கு காரணமே தமிழ்நாட்டுல காமராஜர் ஆட்சியை அமைக்கணும்னோ இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் நாம மற்றொரு கட்சியை சார்ந்திருக்க போறோம்னோ காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேசியது மாதிரியான நிகழ்வுகள் தான் சொல்லப்படுது. அதே போல திமுக கூட்டணியில இருக்கும் மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் மின்கட்டண உயர்வை கண்டித்து போராட்டம் நடத்தின நிகழ்வுகளையும் பார்க்க வேண்டியிருக்கு. வேங்கை வயல் விவகாரத்திலேயே தமிழ்நாடு அரசின் செயல்பாடுகள்ல விசிக வருத்தத்துல இருந்ததா சொல்லப்பட்ட நிலையில ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவம், கள்ளச்சாராய விவகாரத்துல விசிக போராட்டம் நடத்தினது உள்ளிட்ட விஷயங்கள் கூட்டணிக்குள்ள சிக்கலை ஏற்படுத்தியதா பார்க்கப்பட்டுச்சு. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் சபாநாயகர் அப்பாவுவை விமர்சிச்சு பேசி இருந்ததையும் கவனிக்க வேண்டியிருக்கு. திமுக தலைமையிலான அரசை விமர்சிக்கிறத தோழமை சுட்டுதல்னு கூட்டணி கட்சிகள் சொல்லி வந்தாலும் இதுக்கு பின்னாடி 2026 தேர்தலுக்கு சீட்டுகளை அதிகப்படுத்தி கேட்கிற வியூகமும் இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. 2019 தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரின்னு சேர்த்து காங்கிரஸ் 10 தொகுதிகளில் போட்டியிட்டு 9ல் ஜெயிச்சிருந்துச்சு. விசிக போட்டியிட்ட 2 தொகுதிகளையும் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போட்டியிட்ட 4 தொகுதிகளையும் வெற்றி பெற்றிருந்தாங்க. 2021 தேர்தலில் காங்கிரஸ் 25 தொகுதிகளில் போட்டியிட்டு 18 தொகுதிகளையும், விசிக 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 தொகுதிகளையும், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தலா 6 தொகுதிகளில் போட்டியிட்டு தலா 2 தொகுதிகளையும் வெற்றி பெற்றிருந்தாங்க. 2024 தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கின இடத்துல 100% வெற்றியை பதிவு செஞ்சாலோ விசிக மட்டுமே வாக்கு வங்கியை உயர்த்தி இருந்தாங்க. காங்கிரஸ் வாக்கு வங்கி சரிவு மட்டுமே சந்திச்சிருந்துச்சு. இந்த நிலையில 2026 தேர்தல்ல திமுக கிட்ட கூட்டணி கட்சிகள் அதிக தொகுதிகளை கேட்டு பெறும் திட்டத்தில் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த நிலையில கூட்டணி கட்சிகளை தக்க வைக்க திமுக போட்டியிடும் தொகுதிகளை குறைச்சிக்கிட்டு கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பளிக்குமாங்கிற கேள்வியும் எழுப்பப்படுது. அந்த முடிவை திமுக எடுக்காத பட்சத்துல பாஜக இல்லாத அதிமுக உடனான கூட்டணிய திமுக கூட்டணி கட்சிகள் டிக் செய்யுமாங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. வட மாவட்டங்கள்ல வெற்றியை உறுதி செய்ய பாமக இல்லனா விசிகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு அதிமுக நிர்வாகிகள் இபிஎஸ் கிட்ட கோரிக்கை வச்சதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இதுவரைக்கும் எந்த திமுக கூட்டணி கட்சியோ கூட்டணியை விட்டு விலகிறதா சொல்லாத நிலையில திமுக கிட்ட பேரம் பேசி சீட்டுகளை அதிகப்படுத்துற எண்ணத்தை தாண்டி கூட்டணியை விட்டு வெளியேறணுங்கிற மனநிலை இல்லைன்னே சொல்லப்படுது. கூட்டணி கணக்கு மாறுமாங்கிறத அடுத்த 18 மாத தமிழ்நாட்டு அரசியல் களமே முடிவு செய்யும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.